நம்மள 99% எப்போ தெரியுங்களா பிஸ்னஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறது? ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்காத போது, மேனேஜர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லாத போது, சேலரி பத்தாத போது, அதுக்கப்புறம் வேலைக்கு போய் செழிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மக்கிட்ட பெரிய ஐடியா இருக்குது, இல்லை மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் இருக்குது, இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதே இல்லை. எப்போ நம்மளுக்கு நம்ம வேலை பிடிக்காம போதோ அப்போ தான் பிஸ்னஸ் பக்கம் திரும்புவோம். நம்ம என்ன திரும்ப நினைக்குவோம், பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய எஸ்கேப்பு, நம்மளுக்கு நம்மளே பாஸாக இருக்கலாம், நம்ம நினச்சப்போ போகலாம், நினச்சப்போ வரலாம், நம்மளுக்கு கேட்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி அது தான் தப்பு. நம்ம அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போதோ ஒரு சின்ன டீ கடை வச்சா கூட பொழிச்சிக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ஒரு டீ கடை நடத்துறது கூட எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இதே மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் நானும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்து 3 பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன். 3மே ஒர்க் அவுட் ஆகல, 3 ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது ஒரு ரிப்பிட்டேஷன் மாதிரி இருக்கும். பட் அதில் நான் வேறு பிஸ்னஸில் ஃபெயில் ஆனதை பற்றி ஒண்டி தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். என்ன மாதிரி யார் முட்டாள்தனமாக யோசிச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கையை சுட்டுக்கக்கூடாதுன்னு தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்து 24 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு. அப்போ நான் துபாயில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். நான் அப்பயே பாயிண்ட் அவுட் பண்ணேன் இல்லைங்களா, அதே ரீசன்ஸ்க்கு தான். என்ன ஆச்சுன்னா, எங்களோட டீமோட ஹெட்டு சேஞ்ச் ஆகிட்டார். அவர் போயிட்டு நாங்கள் வந்துட்டு வேற ஒருத்தர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆச்சு. புதுசாக வந்த ஹெட்டுக்கிட்ட கொஞ்ச நாள் ரிப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வந்துச்சு. அந்த டைமில் தான் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியா வந்துச்சு. அதாவது பிஸ்னஸ் பண்ணுறன்ற பேரில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ஒரு ஐடியா பிறந்துச்சு. அப்ரைசலில் என்ன பண்ணாங்கோ, எனக்கு போனஸ் இல்லை, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் அதே பொசிஷனில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கோவம். அந்த கோவம் தான் அப்படியே ஸ்லோவாக பிஸ்னஸ்க்கு ஒரு விதை மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன டிசைட் பண்ணேன், ஓகே போதண்டா இவ்வளோ நாள் இங்கே வேலை செஞ்சிருந்து, இதுக்கப்புறம் போய் நம்மளே சொந்தமாக எதுனா பண்ணலாம், ஏன்னா வயசாயிட்ட பிறகு ஊரில் தானே இருக்க போகிறோம் அப்படின்னு பெங்களூருக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா அப்போ தான் பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப யோசிக்கல, எதுவுமே க்ளீனாக பிளான் பண்ணல. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, நான் ஊருக்கு வந்து எதுனா பண்ணலான்னுக்கிறேன்னு சொல்லி நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி கிளம்பி வந்துட்டேன். என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு சுத்தமாக எதுவுமே ஐடியா இருக்கல. பெங்களூருக்கு போகலாம், யார்கிட்ட நான் பேசலாம், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், அவ்வளோ சிம்பிளாக இருக்கும்னு நினச்சி தான் நான் பெங்களூருக்கே வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆன்லைனில் வீடியோஸு அது இது நல்லா பார்த்தேன். எல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அந்த வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி பேசுகிறாங்களே தவிர, அவங்க எப்படி ஃபெயில் ஆனாங்கோ, இல்லை எவ்வளோ அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமா அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்கோ, இதை பற்றி யாருமே ஷேர் பண்ணல. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், ஓகே பார்க்குறதுக்கு ஈஸியாக தானே இருக்குது, வா நம்மள பிஸ்னஸ் போய் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சின்னு ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை என்ன தெரியுங்களா, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசினேன். இந்த மாதிரி என்கிட்ட பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது, எந்த பிஸ்னஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும்னு. அதுதான் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக். எப்போவுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட, நம்ம ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யாருக்கிட்டையுமே ஆக்சுவலி அட்வைஸே கேட்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை ரிசர்ச் பண்ணணும். எந்த பிஸ்னஸ் ஒர்க் ஆகிக்குது, அது ஈஸியாக கஷ்டமாக, இல்லை ஏதாவது ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு ஐடியா இருந்தாக்கா அந்த ப்ராடக்ட் எங்கே சோர்ஸ் பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்க்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரிசர்ச் பண்ணணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அங்கே போனால் கிடைக்கும், இங்கே போனால் கிடைக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கவே கூடாது. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்டை அப்ரோச் பண்ணேன். அவன் என்ன பண்ணான், அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹோட்டல் நடத்தியிருந்தான், அவங்ககிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் நானும் அவங்க ஹோட்டலுக்கு ஒரு 1 வீக் 2 வீக் போயினே இருந்தேன். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கோ, சரி என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. கற்றுக்கலான்னு போனேன். நான் கற்றுக்கிறத தவிர வேறு எல்லாம் பண்ணேன். சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணுறது, டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி. எதனால அப்படி ஆயிடுச்சுன்னா, அங்கே போனது அவன் என்ன பண்ணிட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாத, மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணுறது, எப்படி வியாபாரம் பண்ணுறது, எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும், இது எல்லாத்தையுமே நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை கொடுத்துட்டான். நான் என்ன பண்ணேன், அந்த நம்பிக்கையில் ஒன்றுமே கற்றுக்கல, எதை பற்றியும் ரிசர்ச் பண்ணல. கேஷை ரெடி பண்ணேன், அப்புறம் அவன் கூட போனேன், அவன் காட்டின கடையை எடுத்தேன், அப்புறம் அவன் என்ன பண்ண சொன்னா அது எல்லாத்தையும் பண்ணேன். இன்னும் என்னடா ஹோட்டல் ஓப்பன் பண்ணோன்னு போதோ அவன் கை கொடுத்துட்டான். அவன் வந்து என்கிட்ட ஒரு பர்சனல் ஹெல்ப் கேட்டான், ஃபைனான்ஷியலாக தான். என்னால் கொஞ்சம் முடியாதுன்னு சொன்னோடனே கை எடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நானே ஒண்டியாக எதுவுமே தெரியாத ஒரு ஹோட்டலில் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வேலைக்கு ஆள் எப்படி எடுக்கணும்னு தெரில, எங்கே மசாலா வாங்கணும்னு தெரியல, அப்படியே போராடி அது இது பண்ணி எல்லாம் கற்றுக்கிறதுக்குள்ளே ஒரு 6 மாதம் ஓடிடுச்சு. வர ஸ்டாஃப் எல்லாம் தங்கவே மாட்டேறாங்க. 2 மாதம் செய்கிறாங்க, 3 மாதம் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வேறு பக்கம் போகிறாங்க, இல்லை வரவங்க கரெக்டாக வேலை செய்ய மாட்டேறாங்க. போக சிச்சுவேஷன் மோசமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, காலையில் ஸ்டாஃபே இல்லை. அந்த டைமில் எங்கள் அம்மா வந்து எல்லா டிஃபன் ஐட்டம்ஸும் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கி எனக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணதுனால நம்ம வீட்டில் எல்லாரும் கஷ்டப்படுறாங்கடான்னு. எங்கள் தங்கச்சி ஆஃபீஸை முடிச்சுட்டு சாயந்தரம் வந்து பெருக்கி தொடிச்செல்லாம் கொடுத்துட்டு போவோம். அன்றைக்கி இன்னும் வருத்தப்பட்டேன், நம்ம முட்டாள்தனமாக பண்ண டிசிஷன்லாம் இவ்வளோ பேருக்கு பிரச்சனை படுறான்னு சொல்லி
என்ன பண்ணேன், ஹோட்டலில் விற்றுட்டேன். நான் ஹோட்டலில் விற்கிறது தெரிஞ்சுக்கின்னு அவனே என்ன மறுபடியும் அப்ரோச் பண்ணான். கை குத்துட்டு போனானே அவனே வந்து அப்ரோச் பண்ணி, சரி எனக்கே குத்துரு ஹோட்டலில் நடத்தின்னு போகிறேன்னு சொல்லி ஹோட்டலில் அவங்க எடுத்துக்கிறேன்ட்டு எல்லா கணக்கெல்லாம் போட்டு அவங்க மாமனாரை கூட்டின்னு வந்து எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி அப்புறமா ஒரு கால்குலேஷன் பண்ணி அமௌண்ட்டை லாக் பண்ணிட்டோம். அமௌண்ட்டை மெதுவாக செட்டில் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஹோட்டலில் நடத்தின்னு போகிறோன்னு நானும் ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு 3 மாதம் கழித்து அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னப்பா இவங்க 3 மாதமாக வாடகை கட்டல, உன்னோட அட்வான்ஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் உடனே அடிச்சு பிடிச்சி அவங்ககிட்ட போய் பேசினாக்கா, இல்லைப்பா எங்களால் ஹோட்டல் நடத்த முடியல, 2 ஹோட்டலில் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துட்றோம் அப்படின்றாங்க. என்ன அங்கிள் வாடகை கட்டலாமே அப்படி இப்படின்னா, இல்லை நான் மூடித்தான் வச்சிருந்தேன் 2 மாதம், அந்த காசெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு. சரி அந்த டைமில் ஆர்குமெண்ட் பண்ண முடியாது, நான் தான் முட்டாள்தனமான வேலை பண்ணிட்டேனே அப்படின்னு அவங்க கொடுக்குறத மெதுவாக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணேன், சரி அடுத்து பண்ண போகிற பிஸ்னஸில் நம்ம வந்துட்டு யார் மேலே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணி துணி கடையாக ஆரம்பித்தேன். அதையும் ஒழுங்காக பண்ணல, அதுலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அதில் நான் பண்ண ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு அவசரமாக ஆரம்பிச்சிருந்து. நவம்பர் மந்த்தில் என்ன டிசைட் பண்ணேன்னா, கிறிஸ்மஸ் டைமு, அதுக்கப்புறம் நியூ இயர், அதுக்கப்புறம் பொங்கல், ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பித்தாக்கா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயோ ஸ்டார்ட் பண்ணிடணும், அப்போ தான் கடை வந்து எல்லாருக்கும் தெரிய வரும்னு அவசரமாக ஒரு கடையை செலக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு லோக்கலாக பெங்களூர்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். லோக்கலாக மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணதும் தப்பு, நான் கடை செலெக்ஷன் பண்ண லொக்கேஷனும் தப்பு. என்னோட கடை இருக்கிற லொக்கேஷன் வந்து மார்க்கெட் போகிற ரோடு. ஸோ எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என் கடையில் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, மார்க்கெட் பண்ண அப்படியே கம்மி தானே, அங்கேருந்து 2 கிலோமீட்ரு அப்படின்னு எல்லாம் மார்க்கெட் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால என்னோட ப்ரைஸஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, நான் பெங்களூரில் லோக்கலாக பர்ச்சேஸ் பண்ணதுனால என்னோட ப்ரைஸஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த மிஸ்டேக்னால மறுபடியும் பிஸ்னஸ் அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு. இருக்கிற ஸ்டாக்கை கிளியரோ பண்ண முடியல. ரிட்டர்ன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணாக்கா அவங்க வந்து கேஷ் கொடுக்க முடியாதுப்பா, நான் உங்களுக்கு வேணால் வேறு ஐட்டம் கொடுக்குறோம், நீ அதை வச்சு பிஸ்னஸ் ட்ரை பண்ணு அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு டெய்லி வேறு வழியில் அதை போய் சும்மா கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சும்மா உக்காந்துக்குவேன். கையில் இருந்து தான் காசை கொடுத்து வாடகை கட்டினேன். அப்படியே நாள் போய் நின்றுச்சு. அப்போ பக்கத்தில் ஒரு மளிகை கடை இருந்துச்சு. அவர் வந்து எப்பவுமே என் கூட உட்காந்து பேசினுப்பார். அப்போ அவர் ஒரு ஐடியா சொன்னார், இந்த துணி கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் ஒரு மளிகை கடை வச்சுக்கோப்பா, மளிகை கடையில் வந்து என்றைக்குமே வியாபாரம் இருந்தே இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவரோட மளிகை கடை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி. அது எப்படின்னா அந்த பேக்கேஜஸ் கொடுக்குவாங்க இல்லையா, அரிசி மூட்டை, அப்புறம் எண்ணெய், அப்புறம் பருப்பு, அதுக்கப்புறம் மைதா, கோதி, இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து கொடுக்குவாங்க. அதில் ஒரு பேக்கேஜ் சேல் பண்ணாக்கா நம்மளுக்கு 200 rupees ப்ராஃபிட் மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், அவரது ஒரு நல்ல லொக்கேஷனில் ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடைக்கு கூட்டின்னு போயிட்டு எனக்கு எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டினார். இந்த மாதிரி இருக்குது பார்ப்பா, எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிட்ட லாபம், நீயே கடையில் உட்காந்தனா யாருக்கும் கொடுக்கறது இருக்காது, வாடகையை தவிர மீதி எல்லா காசும் உனக்கு தான். இந்த ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் என்னன்னாரு, நான் ஃபஸ்ட்டு நிறைய கடை நடத்திருந்தேன்ப்பா, இப்போ என்கிட்ட லேபரர்ஸ் இல்லாத இருந்தாலும் நிறைய கடையை மூடிட்டேன், என்கிட்ட ஒரு கடை சேலுக்கு இருக்குது, வேணா நீ அதை எடுத்துக்கோ, பழைய கடைன்றதுனால உனக்கு வந்துட்டு பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், நீ எதோ பண்ணுறது தேவை இருக்காது, கொஞ்சம் பாம்ப்ளெட்ஸ் ஒண்டி அடிச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிக்கப் ஆகிடும் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுத்தாரு. அவர் கொடுத்த ஹோப் மேலே நம்பிக்கை வச்சு என்ன பண்ணேன், சரி லாஸ்ட்டாக இது ஒன்று ட்ரை பண்ணிடலான்னு அதையும் ஆரம்பித்தேன். இப்போ என்ன பிரச்சனைனா, துணி கடைக்கு 1 மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுக்கணும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் வெக்கேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணேன், 1 மாதம் துணி கடையோ பார்த்துக்குன்னு ரேஷன் கடையும் பார்த்தேன். வீட்டில் இருக்கிறவங்க மறுபடியும் இன்வால்வ் ஆனாங்க, துணி கடையில் உட்காருங்கம்மா, அங்கே எப்படியே வியாபாரம் இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ரேஷன் கடையில் இருக்கிறேன்ட்டு அங்கே உட்காருவேன். அதுக்கப்புறம் அப்படியே 1 மாதம் போச்சு. அதுக்கப்புறம் துணி கடை எல்லாம் காலி பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மளிகை கடை மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். மளிகை கடையில் 1008 பிரச்சனை, அது எதுவுமே அவர் எனக்கு சொல்லவே இல்லை. அவர் என்னை ப்ராப்பராக கைட் பண்ணியிருந்தா என்னால் அதெல்லாம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிருக்கும். பட் அவர் கைட் பண்ணல, வெறும் பாசிட்டிவ் சைட்ஸை ஒண்டி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு விட்டுட்டார். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, மாவு வந்துட்டு காய போடணும், அதுக்கப்புறம் பருப்பை காய போடணும், வெயில் போடணும், அது மேலெல்லாம் இல்லைன்னா பூச்சி வச்சிடும், புது அரிசி வந்துட்டு நல்லா வேவாது, அது கூட எனக்கு தெரியாது. அரிசி மூட்டை நிறைய பேர் ரிட்டர்ன் எடுத்து வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு நிறைய லாஸ் ஆயிடுச்சு. மளிகை கடையும் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ 3 பிஸ்னஸும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதே டைமில் மறுபடியும் எனக்கு துபாயிலேருந்து ஒரு கால் வந்துச்சு வேலைக்கு. எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்டுட்டு அட்வான்ஸ் கூட வாங்காத நான் துபாய் கிளம்பிட்டேன். அந்த அட்வான்ஸை ஃப்ரெண்டை வச்சு தான் ரிட்டர்ன் வாங்கினேன். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாக்கா, கோவத்தில், ஃப்ரஸ்ட்ரேஷனில், வேலை பிடிக்காததுனால இந்த மாதிரி எந்த ரீசனுக்கும் ஆரம்பிக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு கிளியர் கட் பிளான் இருக்கணும், இதை பண்ணால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும்டா அப்படின்னு உங்களுக்கு தோணுனா மட்டும் பிஸ்னஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே முடிவு பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்படி இருக்குது, ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுமா இல்லையா, எல்லா இன்ஃபர்மேஷனையும் நேரடியாக போய் நீங்கள் பார்த்து விசாரித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரை நம்பியோ பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, யாருமே வரமாட்டாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேலைக்கு போகிற மாதிரி பிஸ்னஸ் ஈஸின்னு ஒண்டி நினைக்கவே நினைக்காதீங்க.
ஆஃபீஸில் 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் வேலை செய்கிறீங்கன்னா பிஸ்னஸில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 20 ஹவர்ஸ் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நான் ஹோட்டல் நடத்தும் போது காலையில் 5 மணிக்கு போனாக்கா நைட்டு 12, 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். நான் அடிபட்டு உதப்பட்டு காசு எழுந்து இதெல்லாத்தையும் கற்றுக்கினேன். நீங்கள் அதே மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஆரம்பித்தா அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். 90% சான்சஸ் இருக்குன்னா மட்டும் பிஸ்னஸ் ஆரம்பிங்க.